ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி கோவங்காயை வச்சு நல்ல சூப்பரான ஒரு பிரட்டல் கறி ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல சொட்டு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொதித்து வந்த பிறகு நீட்டாக வெட்டி வச்சுருக்க கோவங்காயை போட்டு வதக்கணும். ஒரு மூடி போட்டு வதக்கினீங்கன்னா கோவங்காய் கெதியாக வதங்கும். அதுக்காக ஒரு மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. நல்லா வதங்க வந்த பிறகு இப்போ கோவங்காய் சாடியை வதங்கி வந்துட்டு அதுக்கு பிறகு நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் வெந்தயம் அதையும் போட்டு வதக்குங்கோ. கடுகு வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உள்ளி, கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் நீட்டாக வெட்டி வச்சுருக்குன்னு அதையும் போட்டுட்டு வதக்க விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சளையும் போட்டு சாடியை வதக்கி போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவில் குழம்பு மிளகாத்தூள், எஃப்னா கறி பவுடர் அதையும் போட்டுட்டு வதக்கி போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கி போட்டு இந்த கோவங்காய் கறிக்கு கணக்க தண்ணி விடுறதில்ல. இது கொஞ்சம் நல்லா கட்டியாக நல்ல ஒரு தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடியை போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அவிய விடுங்கோ. இப்போ 2-3 நிமிஷத்துக்கு அவிய விட்ட பிறகு நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்க புளியை நல்லா விடுங்க. விட்டு போட்டு ஒரு கிளறி போட்டு திருப்பியும் மூடியை போட்டுட்டு நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அவிய விடுங்க. அவிஞ்ச பிறகு நல்லா எண்ணெய் பிறந்து நல்லா வரும். அதுக்கு பிறகு இறாக்கேக்கில் கொஞ்சோண்டு சொட்டு தேங்காய் பால் விட்டுட்டு கொஞ்சம் பெருஞ்சீரத்தூளை வறுத்து போட்டு பவுடர் ஆக்கிட்டு அதையும் போட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான ஒரு கோவங்காய் கறி ரெடி ஆயிரும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சோத்தோட வச்சு சாப்பிட கட்டாயம் செய்து பாருங்க. இந்த கோவங்காய் கறி வச்ச சட்டியில் கொஞ்சோண்டு சோறை போட்டு பிரட்டி போட்டு சாப்பிட்டு பாருங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.